எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இந்த டாபிக்ல நம்ம 25 வினாக்கள் பார்க்க போறோம். இந்த 25 வினாக்கள் பார்த்தாலே இந்த டாபிக் போதுமானது. இருக்கக்கூடிய அனைத்து வகையான அனைத்து மெத்தட்ஸும் வர மாதிரி ஒவ்வொரு வினாக்களும் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ இந்த 25 வினாக்களை நம்ம சால்வ் பண்ண போறோம். கொஸ்டின் நம்பர் 1. பவித்ரா தீபாவளியை கொண்டாடும் விதமாக இனிப்புகள் மற்றும் காரங்களை ஏழை குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்க திட்டமிடுகிறாள். அவளின் அம்மா அவளிடம் 63 அதிரசங்களையும் 42 முறுக்குகளையும் வழங்குகிறார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சம எண்ணிக்கையில அந்த அதிரசங்களையும் மற்றும் சம எண்ணிக்கையிலான முறுக்குகளையும் வழங்க வேண்டுமென்றால் அதிகபட்சமாக அவளால் எத்தனை குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்க இயலும்? இந்த கொஸ்டின் நீங்க நல்லா வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை, இந்த அதிகபட்சம் அப்படின்ற வார்த்தை வந்துட்டா அதுக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும். அதிகபட்சம் வந்துட்டா அதுக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ரைட். அப்போ நீங்க கொஸ்டினை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், நல்லா ரீட் பண்ணணும். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் என்னென்ன? 63 மற்றும் 42. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. 63 42. எல்சிஎம்னா காமன் டிவிசர், பொது வகுத்தி வர்ற வரைக்கும் தான் நம்ம வகுக்கணும். சரிங்களா? இப்போ 63 42 இதை பொதுவாக வகுக்கக்கூடிய வாய்ப்பாடு 7வது வாய்ப்பாடு. 9 7 63, 6 7 42. அடுத்து இந்த 9ஐயும் 6ஐயும் பொதுவாக வகுக்கக்கூடிய எண் ஏதாவது இருக்கா? இருக்கு. 3 3 9 3 6. சரி, இந்த 3ஐயும் 2ஐயும் பொதுவாக வகுக்கக்கூடிய எண் ஏதாவது இருக்கா? 1 மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. ஸோ 1 என்பது வந்து நம்ம வகுத்தாலும் அதே எண் தான் நமக்கு ரிமைண்டரா கிடைக்கும், அதனால அது தேவையில்லை. சரிங்களா? அப்போ நம்ம இந்த 7 3 இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். இப்போ 7 × 3 21. இதுதான் நமக்கான HCF, இதுதான் நமக்கான விடையும் கூட. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? அதாவது நீங்க ஒரு கொஸ்டினை ஃபர்ஸ்ட் வாசிக்கணும். அதுல அதிகபட்சமாக அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தா கொடுத்துருக்கக்கூடிய எண்களுக்கு நீங்க HCF கண்டுபிடிக்கணும். HCF எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, பொதுவா வகுக்கக்கூடிய எண்களால் மட்டும்தான் வகுக்கணும். இப்போ 63 42 இதுக்கு பொது வகுத்தி 7ங்களா? 97 63 6 7 42. இப்போ 9ஐயும் 6ஐயும் பொதுவாக வகுக்கக்கூடிய எண் 3 3 9 2 6. இப்போ 3 2ஐயும் பொதுவாக வரக்கூடிய எண் இருக்கா அப்படின்னா 1 தவிர வேற எதுவுமே இல்லை. இப்போ 1ன்றது நீங்க அதை போட்டாலும் ரிமைண்டர் திருப்பி அதுதான் வரும், அதனால 1 தேவையில்லை. அப்போ இதோட நிப்பாட்டிக்குங்க. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வகுத்தி 7 3 இதை பெருக்குங்க. பெருக்கி வருவதுதான் நமக்கான விடை. எனவே 21 என்பது நமக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். 62 78 மற்றும் 109ஐ வகுத்து முறையே 2 3 4ஐ மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன? இப்போ நம்ம ஒரு நம்பரை வச்சு வகுக்கும் போது நமக்கு 2 3 4ன்ற மீதி வரணும். அதாவது 62 78 109 ஒரு நம்பரை வச்சு வகுக்கணும். அப்படி வகுக்கும் போது 2 3 4 என்பது மீதிகளாக வரணும்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் 62ங்கிறாங்க, அடுத்து 78ங்கிறாங்க, அடுத்து 109ங்கிறாங்களா. இதை நம்ம வகுக்கும் போது நமக்கு என்னென்ன மீதியா வருங்களாம்? 2, அடுத்த நம்பருக்கு 3 வருமா, அடுத்த நம்பருக்கு 4 மீதியை கிடைக்குமா. அப்போ 62ல் 2 பேருச்சுன்னா 60, 78ல் 3 பேருச்சுன்னா 75, 109ல் 4 பேருச்சுன்னா 105. அப்போ இந்த 3 நம்பர் தான் ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பரில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை நம்ம கழிச்சு மீதி கிடைக்கக்கூடிய நம்பர் 60 75 105. இப்போ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். என்ன கேட்குறாங்க? மீப்பெரு பொது காரணி தான் கேட்குறாங்க. அப்போ சாரி HCF கண்டுபிடிச்சா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். கொஸ்டின்ல பாருங்க, மீப்பெரு பொது காரணி. அப்போ HCF தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிக்கலாம் வாங்க. அப்போ 60 75 105 இதுக்கு HCF கண்டுபிடிச்சா காமன் டிவைசர் என்ன? 5. 12 5 60, 4 5 5, 5 25 21. இப்போ 12 15 21 காமன் அடிக்கக்கூடிய நம்பர் இருக்கா? இருக்கு. என்னது? 3. 4 3 12, 5 3 5, 7 3 21. இப்போ 4 5 7 இதை பொதுவாக வகுக்கக்கூடிய எண் இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்போ இதோட நிப்பாட்டிக்கங்க. 5 3 15. ஓகேங்களா? 5 3 15. அப்போ நமக்கான ஆன்சர் 15. திருப்பி சொல்றேன். அதாவது 3 நம்பர் கொடுத்துட்டாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? 62
78, 109. ஒரு நம்பரை வச்சு வகுக்கும்போது நமக்கு மீதி 2, 3, 4 கிடைக்குதான். அப்போ 62லேருந்து 2 மீதி கிடைக்குது, 78ல் 3 மீதி கிடைக்குது, 109ல் 4 மீதி கிடைக்குது. அப்போ இது அப்படி கழிங்க. கழிச்சா 60, 75, 105. இந்த மூணுக்கும், அதாவது 60, 75, 105, இந்த மூணுக்கும் எல்சிஎம் எடுங்க. சாரி, ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்னா காமனான நம்பரை வச்சு தான் வகுக்கணும். இப்போ 5ஆல் வகுக்கும்போது 12, 15, 21 கிடைக்குதா. அடுத்து 3ஆல் வகுக்கும்போது 3, 4, 7 கிடைக்குதா. சாரி, 4 3 12, 5 3 15, 7 3 21. இப்போ 4 5 7க்கு பொதுவான வகுத்தி இருக்கு அப்படின்னா இல்லை. இப்போ இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். 5 3 இருக்குன்னா 15 நமக்கு அப்படின்றது நமக்கான ஆன்சர். மூன்றாவது வினா, நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாடநூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சமாக, இந்த வார்த்தையை ரவுண்ட் பண்ணிக்கோங்க, அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடநூல்களின் எண்ணிக்கை காண்க. அப்போ அதிகபட்சம்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கக்கூடிய எண்களுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? 175 கொடுத்துருக்காங்க, 245 கொடுத்துருக்குறாங்க, 385 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு பொது வகுத்தி என்னங்க? 5ஆ எப்படி அடிக்கலாமா? எல்லாமே அடிக்கப்படுமா? 3 5 15, மிச்சம் 2 5 25, 4 5 20, 35 45, 7 5 35, மீதி 3 இருக்கும், 7 5 35. இப்போ 35 49 77. இதை பொதுவாக அடிக்கக்கூடிய எண் ஏதாவது இருக்கா? இருக்கு, 7 இருக்குது இல்லைங்களா. இப்போ 5 7 35, 7 7 49, 11 7 77. இப்போ 5 7 11 இதை காமன் அடிக்கக்கூடிய எண் ஏதாவது இருக்கா அப்படின்னா எதுவுமே கிடையாது. அப்போ இதோட நிப்பாட்டிக்கங்க. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குங்க? மீதி, அதாவது வகுத்தி 5 7 கிடைச்சிருக்குதா. இப்போ அந்த 5 7 பெருக்குங்க, 5 7 35. இப்போ நமக்கான விடை 35. ரைட்டா? அப்போது 35 பெட்டிகள் தேவைப்படும். பெட்டியில் உள்ள நூல்களின் மொத்த எண்ணிக்கை 23. ஓகேங்களா? 35 பெட்டிகள் வந்து நமக்கு தேவைப்படும். அந்த பெட்டிகளோட எண்ணிக்கை வந்து 35 அப்படின்றது நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 35 இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இது கூட டிவைட் பண்ணுங்கள். இப்போ 175 டிவைட் பை 35. இதை அடிச்சிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5ஆல் அடிங்க. 7 5 35, 3 5 15, 5 25. இதை அடிக்கும்போது நமக்கு 5ன்னு கிடைக்கும். அடுத்து 245 இருக்கா, இதை 35ஆல் அடிங்க. அடித்தா 7 5 35, 4 5 20, ஓகே 7ன்னு கிடைக்கும். அடுத்து வந்து 385 இருக்கா, இதை நீங்கள் 5ஆல் அடிக்கும்போது 12 8 11 அப்படின்னு கிடைக்கும். இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 23ன்னு கிடைக்கும். புரிஞ்சுதாங்க? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 3 எண்களுக்கும் நீங்கள் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 35ன்னு கிடைக்கும். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா அந்த 35 கொண்டு போய் ஒவ்வொரு நம்பர் கூட நீங்கள் டிவைட் பண்ணணும். இந்த நம்பர் கூட டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய எண்கள் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா நமக்கு 23 கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு பெட்டிலையும் 23 புஸ்தகம் நீங்கள் வச்சிங்கன்னா மொத்தம் 35 பெட்டிகள் தேவைப்படும். இதுதான் கான்செப்ட். அடுத்து 3 எண்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் இருக்கு. அவற்றுடைய மீ போ வா 12 எண்ணில் அந்த எண்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளாக போடலாம் அப்படின்னா போடலாங்க. இப்போ 1 எக்ஸு பெருக்கல் 2 எக்ஸு பெருக்கல் 3 எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஈஸ்ட்னு கொடுத்தாலே நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஹெச்சிஎஃப் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க? 12 கொடுத்துருக்காங்களா. அப்போ இந்த 12 ஒவ்வொரு எக்ஸு கூட பெருக்குனா முடிஞ்சு போச்சு. இப்போ பெருக்குங்க. 1 12 பெருக்கல் 2 ஒன்று கூட பிடிக்குங்க. இப்போ 1 12 என்ன வரும்? அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க? 2 12 என்ன வரும்? 3 12 என்ன வரும்? 1 12 12, 2 12 24, 3 12 36. இதுதான் நமக்கான அந்த 3 எண்கள். சார் இது எனக்கு புரியல அப்படின்னா கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் சுருக்கி கொண்டு வாங்க. அதாவது வகுத்து கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு 1:2:3 எந்த ஆப்ஷனுக்கு வருதோ அதுதான் நமக்கான விடை. அப்படி வகுத்து பாருங்கள், இது சரியாக வரும் பாருங்கள். 4 12 12, 2 12 24, 3 12 36. இப்போ 1:2:3 வந்துருச்சா? இப்போ இதுதான் நமக்கான விடை. ஓகே, நான் திருப்பி சொல்கிறேன். கான்செப்டாக போடணும் அப்படின்னா இப்போ
1:2:3 கொடுத்துருந்தா அது எப்படி எழுதலாம்னா 1x 2x 3x எழுதலாம். நமக்கு HCF 12 கொடுத்துருக்காங்களா, அப்போ ஒவ்வொரு எண்ணும் HCF மடங்காக தான் இருக்கும். அப்போ இந்த 12 கொண்டு வந்து x கிட்ட பிரதி எடுங்க. இப்போ 1 12 2 12 3 12 இதை நீங்கள் பெருக்கினீங்கன்னா 12 24 36 என்பது கிடைக்கும். இதுதான் நமக்கான விடை. இந்த மாதிரி சீரீஸ் கொடுத்துருவாங்க. இதில் வந்து மீப்போ வா கேட்குறாங்க, HCF கேட்குறாங்க. இதில் கண்டிஷன் ஒன்றே ஒன்று தான். HCF கேட்குறாங்க அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய எண்களே மிகச்சிறிய எண் எடுக்கணும். ரெண்டாவது கான்செப்ட், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து கொடுத்துருக்கூடிய எண்கள்லேயே சிறிய எண் தான் எடுக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அந்த எடுக்கக்கூடிய எண் அனைத்து சீரீஸ்லையும் இருக்கணும். ஒன்றுலேருந்து ஒன்று இல்லாமல் இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ காமனாக இருக்கணும் எல்லாத்துலேயும். இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, மொத்தம் 3 செட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 3 செட்லேயும் ஃபர்ஸ்ட் நம்ம 2 எடுத்துக்கணும். இதில் எதுங்க ரொம்ப சின்னது? 2 பவர் 2 அல்லது 2 பவர் 3 அல்லது 2 பவர் 4? 2 பவர் 2 தானே ரொம்ப சின்னது. அப்போ அதை எடுத்து எழுதிக்கிங்க. அடுத்து 3 எடுங்க. 3 பவர் 3, 3 பவர் 2, 3 பவர் 4. இதில் எது சின்னது? 3 பவர் 2, அதை எடுத்துக்கோங்க. அடுத்து 5 எடுங்க. 5 பவர் 5, 5 பவர் 2, வெறும் 5. இதில் எது சின்னது? 5 தானே சின்னது, அதை எடுத்துக்கோங்க. அடுத்து 7 எடுக்கணும்னா 7 வந்து 2வது சீரீஸில் இருக்குது, ஆனால் முதல் சீரீஸில் இல்லை. அப்போ 7 நம்மளால் எடுக்க முடியாது. அடுத்து 11 அப்படின்னா 3வது சீரீஸில் தான் இருக்குது, ஃபஸ்ட்டு 2வது சீரீஸில் இல்லை. இப்போ 11 எடுக்க முடியாது. எனவே இதுதான் நமக்கான HCF. இதுதான் நமக்கான HCF. புரிஞ்சுங்களா? HCF பொறுத்தளவு இப்படி தான். இருக்கிறதுலே ரொம்ப சின்ன நம்பராக எடுக்கணும். அந்த நம்பர் அனைத்து சீரீஸில் இருக்கிற நம்பராக இருக்கணும். இதே எல்சிஎம்ஐ பொறுத்தளவு இருக்கிறதுலே பெரிய நம்பராக எடுக்கணும். அந்த ஒரு சீரீஸில் இருந்து இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் எல்லா நம்பரும் எடுக்கணும். இப்போ உதாரணமாக இந்த கொஸ்டின்லேயே HCF கேட்ட எல்சிஎம் கேட்ட என்ன செய்யறது அப்படின்றத நான் போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு 2 எடுக்கணுமா? 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4. இதில் எதுங்க பெருசு? 2 பவர் 4, அதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து 3 எடுங்க. 3 பவர் 3, 3 பவர் 2, 3 பவர் 4. இதில் எது பெருசு? 3 பவர் 4. அடுத்து 5 எடுங்க. 5ல் வந்து 5 பவர் 5, 5 பவர் 2, 5. இதில் எது பெருசு? 5 பவர் 5 தான் பெருசு. அப்போ அதை எடுங்க. அடுத்து 7ன்றது இங்கே மட்டும்தான் இருக்கா? இங்கே பரவாயில்ல. இப்போ 7 பெருசுங்களா 7 ஸ்கொயர் பெருசுங்களா? 7 ஸ்கொயர் தான் பெருசு. அப்போ 7 ஸ்கொயர் பெருசு. அடுத்து 11 கடைசி சீரீஸில் மட்டும்தான் இருக்கா? பரவாயில்ல, எடுத்து எழுதிக்கோங்க. இப்படி இருக்கிற எல்லா நம்பரும் எடுத்துலதுன்னா அது பேர் எல்சிஎம்ங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது HCF. HCF பொறுத்தளவு இருக்கிறதுலையே சின்னதாக எடுக்கணும், ஸ்மால் நம்பராக எடுக்கணும். அந்த நம்பர் வந்து காமனாக எல்லா சீரீஸ்லையும் இருக்கணும். இந்த 2 கண்டிஷன் இருக்கணும். அடுத்து 6 மற்றும் 0வின் HCF என்ன? இப்போ 6 0 இதுக்கு வந்து HCF கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதுக்கு நம்ம எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா 0வை வகுக்கக்கூடிய எண்ணு எதுன்னு நம்மளால் தீர்மானிக்க முடியாது. அப்போது இதுக்கான ஆன்சர் தீர்மானிக்க முடியாது. அடுத்தபடியா 0, 4, 8, 9 ஆகிய எண்களிலிருந்து ஒரே நேரத்தில் ஏதேனும் இரு எண்களை வைத்து இரட்டைப்படை எண் உருவாக்கப்பட்டால் அவற்றின் மீப்போவா என்ன அப்படின்னு. இப்போ ஒன்றும் கிடையாதுங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்போ மீப்போ வாதம் கேட்குறாங்க. மீ பெரு பொது வகுத்தி 0, 4, 8, 9 ஆகிய எண்களில் இருந்து ஒரே நேரத்தில் ஏதேனும் இரு எண்களை வைத்து இரட்டைப்படை எண் உருவாக்கப்பட்டால் அவனுடைய மீப்போவா 2 தான். இரட்டைப்படை எண் வந்தால் 2 தான். அது என்ன காரணம்? அனைத்து இரட்டைப்படை எண்களுடைய பொது வகுத்தி 2 தானே. இப்போ ஒன்றும் இல்லைங்க, 2, 4 இதனுடைய பொது வகுத்தி 2 தானே. அதுதாங்க சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் இரட்டைப்படை எண்ணுடைய பொது வகுத்தினாலே 2 போட்டுருங்க, அவ்வளோதான். அடுத்து இது ஒரு ஃபார்முலா தான், இது ஈஸியாக போடலாம். A/B, C/D, E/F இதனுடைய மீப்போவா கேட்குறாங்க, HCF கேட்குறாங்க. இப்போ HCF கேட்டாங்கன்னா மேலே உள்ள அந்த ACEக்கு HCF கண்டுபிடிக்கணும், கீழே உள்ள BDFக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுதான் ஃபார்முலாவே கொடுத்துட்டாங்க. ஓகே, மேலே உள்ள எண்ணுக்கு என்ன கேட்குறாங்களோ அதை கண்டுபிடிக்கணும், கீழே உள்ளதுக்கு வந்து அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். புரியலைங்களா? இப்போ உதாரணமாங்க 1/2, 2/3 இப்படி கொடுத்துட்டு இதுக்கு வந்து எல்சிஎம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மேலே உள்ள இந்த 1க்கும் 2க்கும் நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அடுத்து கீழே உள்ள 2க்கும் 3க்கும் HCF கண்டுபிடிக்கணும்.
இந்த கிடைச்சக்கூடிய மதிப்பு போட்டு வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்து உங்களுக்கு சம் செய்யும்போது புரியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அந்த சம் தான் கேட்டுக்கிறாங்க. 9/10, 12/25, 18/35, 21/40 என்ற பின்னங்களின் மீ/போ வா HCF கேட்குறாங்க. இப்போ மேலே உள்ள எண்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். கீழே உள்ளதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். இதுதான் கான்செப்ட். கண்டுபிடிக்கலாமா? மேலே உள்ளது என்னன்னா 9, 12, 18, 21. இதுக்கு HCF கண்டுபிடிங்க. பொது வகுத்தி என்ன? 3ங்களா? 3 9, 4 3 12, 6 3 18, 7 3 21. ஸோ 3 4 6 7க்கு பொதுவான வகுத்தி இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா ஒற்றைப்படை இரட்டைப்படைலாம் கலந்து வந்திருக்குது. அவ்வளோதான், பொது வகுத்தி இல்லை. அப்போ HCF வந்து நமக்கு இந்த 3 மட்டும்தான். ஓகே, அந்த 3 எழுதிக்கோங்க. HCF வெறும் 3. அடுத்து கீழே உள்ள எண்களுக்கு LCM கண்டுபிடிக்கணும். கீழே உள்ளது என்னென்னா 10, 25, 35, 40. இதுக்கு எல்சிஎம்னா கடைசியில் 1 வர்ற வரைக்கும் நம்ம வகுக்கணும். இதில் பொதுவான வகுத்தி 5 போடலாங்களா? 2 5 10, 5 25, 7 35, 8 5 40. இப்போ இதை வந்து நம்ம 2 பல்ல அடிக்கலாம். 4 2 5 7 அப்படி வச்சுக்கோங்க. 4 2 8. இப்போ என்ன பண்ணலாம்? திருப்பி வந்து இது 5 பல்ல அடிக்கலாம். 5 பல்ல அடித்தா இங்கே 7/4 மட்டும் வரும். ஸோ திருப்பி இந்த 7க்கு 7 படம், 4க்கு 4 படம் போட்டு அடித்தோம்னா நமக்கு ரிமைண்டரில் எல்லாமே 1 வந்துருமா? அப்போது இந்த நம்பர் எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும். இது இந்த 7 4 எல்லாத்தையும் பெருக்கினா அதாவது 5 பெருக்கல் 2 பெருக்கல் 5 பெருக்கல் 7 4 எல்லாத்தையும் பெருக்குங்க. 2 10, 5 50, 57 350. 350 4 போட்டிங்கன்னா 1400 கிடைக்குது. அப்போது 3/1400 தான் நமக்கான விடை. எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்கா? புரிஞ்சுதாங்க? அதாவது அவங்க என்ன கொஸ்டினில் கேட்குறாங்களோ அது மேலே உள்ள நம்பருக்கு கண்டுபிடிக்கணும். கீழே உள்ள நம்பர்களுக்கு மீதம் இருக்காது. இப்போ இங்கே மேலே HCF கேட்டாங்களா, கீழே LCM கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், ரெண்டையும் கண்டுபிடிச்சிங்கன்னா போட்டலாம். LCM HCFனா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? LCM HCFக்காக நம்ம தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க, இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். இதுவும் அதே தான். இதில் வந்து LCM கேட்டுக்கிறாங்க.